வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடை பகுதி 5 இன்றைக்கான வினாவிடைகள் இதோ. இந்திய அரசு சட்டம் 1919 எந்த பெயரால் வெளியிடப்பட்டது? மாண்புமிகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம். மாண்புமிகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம். மாண்புமிகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது? 1919 முதல் 1929 வரை. மாண்புமிகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்தில் இந்தியர்களை மிக அதிகமாக பயன்படுத்துவது. ஆங்கில நிர்வாகத்தில் இந்தியர்களை அதிகமாக பயன்படுத்துவது. மாண்புமிகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் மாகாணங்களில் டேஸ் முறையை அறிமுகப்படுத்தியது. இரட்டையாட்சி முறை. மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியது. மாண்புமிகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தை ஆராய ஆங்கில அரசால் அமைக்கப்பட்ட குழு சைமன் குழு. சைமன் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1927. 1927. மாண்புமிகு என்பவர் யார்? ஆங்கில அரசின் செயலர் ஆவார். ஆங்கில அரசின் செயலர் ஆவார். செம்ஸ்போர்டு என்பவர் யார்? ஆங்கில அரசால் அனுப்பப்பட்ட அரசு பிரதிநிதி ஆவார். செம்ஸ்போர்டின் பதவிக்காலம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? 1916 முதல் 1921 வரை அவர் இந்தியாவில் ஆங்கில அரசு பிரதிநிதியாக செயல்பட்டார். அதாவது வைஸ்ராயாக செயல்பட்டார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.